நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024க்கான சிவி ப்ராசஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபிஷியலாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுல வந்து பிஸியாக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து கொடுப்போம். ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். டிபார்ட்மெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேசலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக வந்து நம்ம கவுன்சிலிங் போனோம் ஃபஸ்ட் டேவே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து காலி பண்ணிடுவாங்க. மார்னிங் பேட்சே ஃபஸ்ட் டேயில் காலையில் போகிற பேட்சே வந்து ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாமே வந்து எடுத்துருவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எந்தெந்த கேட்டகிரியில் வந்து எவ்வளோ கம்யூனல் ரேங்க் இருந்தால் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி வந்து ஜே அண்ட் விஓவுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4682 வேக்கன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 89 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன். இப்போ ஜேஏல வந்து இந்த 89 வேக்கன்சி இருக்கு இல்லையா, ஸோ எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து யாருக்கு வந்து ஷூராக வந்து ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 89 வேக்கன்சியை வந்து நான் பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி இருக்கு இல்லையா, டிஎன்பிஎஸ்சி வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து தான் வந்து இந்த டேட்டா எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் ரேங்க்கில் 50 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து கிடச்சிருன்னே கூட சொல்லுவேன் நான். ஓவரால் ரேங்க் 50க்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அதை டார்கெட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 40க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷுவராக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 89 வேக்கன்சியில் பிசிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்களா, இந்த வேக்கன்சிக்குள்ளேயே வந்து விடோவுக்கு எவ்வளோ வரும், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எவ்வளோ வரும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து அடங்கிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஷோ பண்ணுறேன். இந்த 89 வேக்கன்சியை வந்து எப்படி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பிசிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்கீங்கன்னா, ஸோ 25 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் வந்து நீங்கள் 30க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கும். இப்போ 25 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் 30 கம்யூனல் ரேங்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த 30 ரேங்க்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஒரு 5 பேராச்சும் வேறு டிபார்ட்மெண்ட் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம். ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்யூனல் ரேங்க்கில் வந்து ஒரு 3 ஸோ அதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது கிடைச்சிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்பிசி டிசியில் வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 16 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்யூனல் ரேங்க்கில் வந்து ஒரு 20க்குள்ளே இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல வந்து எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனல் ரேங்க்கில் நீங்கள் ஒரு 4 அதுக்குள்ளே இருந்தால் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி. ஸோ எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 13 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனல் ரேங்க்கில் வந்து 15க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்யூனல் ரேங்க்கில் 3க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜேஏல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஒரு ப்ளஸ் ஒரு 5 ஒரு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 to 5 வந்து ஆட் ஆகலாம், கம்மி ஆகலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இங்கே இருக்கவங்க இப்போ பிசியில் இருக்காங்களே இங்கே இருக்கவங்க அவங்க ஜென்ரலில் போயிட்டு அவங்க வேக்கன்சி வந்து இங்கே எடுத்துட்டாங்கன்னா ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 30 இருக்கிறது ஒரு ஒரு 35 ஸோ கம்யூனல் ரேங்க்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து நான் டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த 89 வேக்கன்சியை வந்து எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த 89 வேக்கன்சியை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி இருக்குல்லையா அதிலே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 89 வேக்கன்சிலே வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ, விடோவுக்கு எவ்வளோ, எந்தெந்த கேட்டகரியில் வந்து ஸோ எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.